ஹாய், ஒரு நல்ல பபிள் ப்ளீட்டை எப்படி ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கம் லேர்ன் வித் மீ. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் மட்டும் டேபிள் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி இருக்கணும். ப்ளீட்ஸை நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கிளாத் எடுத்து ஆப்போசிட் சைட் போடுங்க. அண்ட் சாரியை லிஃப்ட் பண்ணி பார்த்தா சென்டர் ப்ளீட்ஸ் விசிபிளாக இருக்காது. சென்டர் ப்ளீட்ஸ் விசிபிளாக இருக்கிறதுக்காக சாஃப்டாக ஒரு டர்ன் பண்ணுறீங்க. டர்ன் பண்ணும்போது மெஸ் ஆனதெல்லாம் திரும்பி கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கிளாத் கீழே ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெக் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி பாருங்கள், உங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் விசிபிளாக அழகாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் கீழே போட்ட கிளாத் எடுத்து அழகாக பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சாஃப்டாக ஒரு ஜென்டலாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சாரீஸில் டேசிலெல்லாம் இருந்தது அப்படின்னா அது கீழே ஃபாலோ ஆகாமல் இருக்கும். என்னோடய பிளேஸ்மெண்ட் பாருங்கள், நான் பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதை கரெக்டாக பபிள் மேலேயே பிளேஸ் பண்ணுறேன். பபிளுக்கு இந்த சைடோ இல்லை ரொம்ப தள்ளியோ பிளேஸ் பண்ணல, எக்ஸாக்டாக பபிள் ப்ளீட்ஸ் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்னோட 2 ஹேண்ட்ஸ் அளவு இருக்குது. அண்ட் இப்போது இந்த சைடு இருக்க கிளாத் எடுத்திங்கன்னா செஸ்ட் ப்ளீட்ஸ், ஷோல்டர் ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்கும். செஸ்ட் ப்ளீட்ஸ் அழகாக உங்கள் சென்டர் ஆஃப் த டேபிளில் ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் பாக்ஸ்குள்ளே இருக்க செஸ்ட் ப்ளீட்ஸை கரெக்டாக 2 ஹேண்ட்ஸ் அதே மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து கீழே ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ அது ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சாரீ பெக் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் ப்ளீட்ஸை அழகாக அலைன் பண்ணிவிட்டு சாஃப்டாக ஜென்டலாக ஒரு ஃபோல்ட், எல்லா மெஸ்ஸையும் நல்லா நீட்டாக ஸ்மூத் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை சாஃப்டாக பிஞ்ச் பண்ணி அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி அதையும் நல்லா ஸ்மூத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். அண்ட் தென் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஹேங்கரை ஃபோல்ட் பண்ணி சாரியை உள்ள கொண்டு ஹேங்கரை கீழே விட்டுருங்க. அண்ட் 2 எட்ஜஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு பாப் பின் போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் சாரியை லிஃப்ட் பண்ணும்போது அது மூவ் ஆகாது. அண்ட் சாஃப்டாக ஹேங்கரை லிஃப்ட் பண்ணி செஸ்ட் ப்ளீட்ஸை மேலே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ட்விஸ்ட் பண்ணோன்னே சாரீ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு போட்ட பாப் பின்ஸ் 2யுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக பஞ்சாக லாக் பண்ணிடுங்க. அண்ட் ஷோல்டர் ப்ளீட்ஸை சுற்றி வந்து உங்கள் செஸ்ட் ப்ளீட்ஸ்குள்ளே ட்ராப் பண்ணிட்டு உங்கள் ஹேங்கரை லிஃப்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹேங்கர் ஃபோல்ட் ரெடி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேங்கர் ஃபோல்ட் இருக்குது. யூஸ்வலாகவே நீங்கள் நிறைய சாரீ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுவீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்களால டக்குன்னு இதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். இது என்ன டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட்ஸில் கேளுங்க. லெட் மீ ஹெல்ப் யூ வித் தட். தேங்க்யூ, பாய்.